அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 11 மாதம் நமக்கு நினைச்சாரு. அவர் கிருபையா நம்மளை பாதுகாத்து வந்தார். அப்படி தானே? உண்டா இல்லையா? இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. ஏன் 12ஆம் மாதம் வந்து பார்க்கிங்களா? அப்படி அல்ல, சரியா? நம்ம நித்தம் நடத்தி நினைச்சாரு, நம்மளை பாதுகாத்து வந்தார். பாருங்க, எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு காரியம். இன்னைக்கு மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாள். அப்படி தானே? பாருங்க, இந்த கிறிஸ்து நம்ம பிறந்ததை கொண்டாடும்படியாக அந்த மாதத்தின் முதலாவது நாள் நினச்சிருக்கிற ஆண்டவர் காணிச்சிருக்கிறார். அப்படி தானே? அவன் எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை சிலாக்கி நினச்சிடறாரு. நமக்கு ஒவ்வொரு நாள் நினச்சிறாரு. அவர் கூட்டி கொடுத்து கொண்டே வராரு. பாருங்க, நேற்றைய பார்த்து இன்றைக்கு பார்க்க முடியல, நேற்று பேசுங்க இன்றைக்கு பேச முடியல. அப்படி தானே? ஆனால் நமக்கு நல்ல ஜீவன் சுக பலனை கொடுத்து நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. அப்படி தானே? ஆமாம். ஏதோ கவலையாக இருக்கீங்களா? இல்லைல்ல? ஆமாம், சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் இந்த மாதம் நமக்கு சந்தோஷமாக என்ன செய்யும்? அது மாறும். அப்படி தானே? ஆமாம். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் நினச்சிட்டாங்க, ஸ்டார் போட்டாங்க. ஹல்லேலூயா. அப்பாரு மகிழ்ச்சியை கொண்டாடும்படிக்காக நினச்சிறாரு. நம்ம இன்றைக்கு தான் நம்ம போடுவோம் ஒரு சில இடங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த வாரமே செஞ்சால் ஒரு சில இடங்களில் போட்டு அதை கொண்டாடும்படிக்காக ஒரு அனுசரம் ஆயத்தமாக இருக்கிறவங்க பார்க்க முடியும். பாருங்க, அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். அப்படி தானே? ஆமாம். ஆண்டவரே, உங்களுடைய பிறந்த நாளுங்கள் கொண்டாடும்படிக்காக எங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு கிருபையான ஒரு மாதம் எங்களுக்கு தந்துறீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? அது தான் பார்க்கும்போது நமக்கு ஒரு சில காரியம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். குடும்பத்தில் நம்ம காரியம் நம்ம செய்யலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆலோசனை பண்ணோம். அதை சொல்ல மறந்துட்டேன், சரியா? அப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்ட நன்மையை நம்ம கடைசி நாட்களில் சாட்சி உபவாசம் கொண்ட போல நினச்சலாம் வைக்கலாம், சரியா? ஆமாம். கடைசி நாட்களில் அந்த வைத்து ஆண்டவரை செய்த நன்மையை நம்ம சொல்லி அதுக்கேற்றவாறு நினச்சலாம் நம்ம செய்யலாம். அதே போல் அந்த நாட்களில் ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் நான் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் அவனை கொடுத்துருக்குறேன். அப்படி தானே? அந்த ஒரு ஜூலை மாதத்தில் கொடுத்துருக்குறேன். அந்த நாட்களில் நீங்கள் சொல்லுறவருக்கு நான் கிஃப்ட்டை கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அந்த கிஃப்ட்டை நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி நினச்சிருக்கேன். உள்ள ஒருவேளை நீங்கள் புது வருஷம் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் கூட நம்ம கொடுக்கலாம், சரியா? ஆமாம். என்ன நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அதை பற்றி நம்ம செய்வோம், சரியா? அதே போல் சொல்லியிருக்கேன், யாருக்கு நம்ம சொன்ன போல் கடைசி அவங்கள ஞாபகப்படுத்துகிறேன், சரியா? ஆமாம். அது பாருங்கள், ஜூலை மாதம் கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 128:2, சரியா? ஆமாம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டான்னு சொல்லி. அதே போல் ஆகஸ்ட் மாதம் ஏசாயா 60:20 நம்ம கொடுத்தோம். அப்படி தானே? நம்ம கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார்னு சொல்ல போல. அப்போ அதே போல் செப்டம்பர் மாதம் யோசுவா 3:7 இன்று அவள் கண்களுக்கு மத்தியில் என்ன பண்ண மேன்மைப்படுத்துன்னு சொல்வது போல. அதே போல் அக்டோபர் மீகா 7:15 அன்று கொடுத்ததுபடி சொன்னோம். அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னே அதிசயங்களை காணச்சுவேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தின்படி நம்ம பேசணும். அதே போல் நவம்பர் மாதம் ஏசாயா 43:2 அப்படி தானே? நம்ம கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மத்தியில் கூட என்ன ஆறுகள் மத்தியில் நம்ம கடந்து போனாலும் ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதபடி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதே போல் இந்த மாதத்துக்கு ஒருவேளை நான் நினச்சேன் சண்டேவாக இருக்குது, ஆண்டவர் என்ன வாக்குத்தம் சொல்லி நினச்சேன். ஆனால் ஒரே 1ஆம் தேதி நினச்சிட்டு அது சண்டே வந்துட்டு அதை பார்க்கும்போது நம்ம இன்றைக்கு அதை வாக்குத்தத்தம் மூலமாக ஆண்டவரோட பிறப்பை நினச்சிலாம் நம்ம சொல்லலாம், சரி? இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஹல்லேலூயா. அதை பாருங்கள், இந்த மாதத்தில் காத்திருந்த ஆண்டவருடைய பாதத்தில் கேட்கும்போது ஆண்டவரே என்ன வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் நான் சொல்லவேன்னு சொல்லும்போது எரேமியா 29ஆம் அதிகாரம் அது பின்பகுதி, சரியா? அது நீங்கள் குறித்து கொள்ளுங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சரியா? நான் உங்கள் மேல் என் நல் வார்த்தையை செய்வேன் நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். பாருங்க, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு என்னென்ன காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நமக்கு அவர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படி நமக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமாம். அதை தான் பார்க்கும்போது 6 மாதம் அப்படி தானே? 6 மாதங்கள் அவர் சொன்ன வசனத்தின் மூலமாக நம்ம பார்ப்போம். அதே போல் இன்றைக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வசனத்தின் மூலமாக நம்ம பார்ப்போம்னு சொன்னால் ஏசாயா ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோண்டி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை என்ன செய்யுமா அது எலும்பி என்ன செழிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பின் நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அவர் பிறக்கிற நாள் பார்த்தீங்கன்னா 14வது ஒரு சந்ததி, அப்படி தானே? பாருங்க, அங்கே சொல்லப்படும் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து
ஒரு துளிர் நிச்சயமா அது தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை நிச்சயமா அது எலும்புன்னு சொல்லப்பட்டு பாருங்க. உங்களை என்னை ரட்சிக்கும்படியாக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு பாருங்க, ஈசாயின் சந்ததியில் என்ன செய்றாரு, அவர் பிறக்கிறார் பாருங்க. உங்களை என்னை ரட்சித்து அந்த பரலோகத்தில் நம்மை கொண்டு போகும்படியாக தான் அந்த ரட்சிப்புகள் என்ன செய்றாரு, கொண்டு வருகிறார் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா சொல்லப்படும் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்லுது பாருங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்காக உங்களுக்காக தான் என்ன செய்றார், பிறந்தார் சொல்லி பார்க்குறோம் பாருங்க. அதே போல் நம்ம பார்க்குற எல்லா காரியத்தின் மூலமாக அந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து சொல்லப்படுகிறதுனால அங்கே சொல்லப்படும் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் செய்து கொண்டு வருகிற நன்மையான காரியத்தை என்ன செய்கிறோம், நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். அவருடைய பிறப்பை குறித்து என்ன செய்கிறோம், நம்ம மற்றவங்க நம்ம சொல்லும்படியாக தான் ஆண்டவர் பாக்கியத்தை கொடுக்கிறார் பாருங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஒருவேளை இந்த முதலாவது நாளுங்க என்ன செய்வேன் நான் சொன்னேன்னு சொன்னீங்க, இது நினைக்க வேண்டாம். ஒருவேளை இந்த பண்டிகை நாட்களில் ஏழைகள் என்ன செய்யப்பட வேண்டும், நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி தானே அவன் இந்த வருஷம் நான் பார்க்க போகிறேன், எத்தனை ஏழைகள் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நினச்சி போகிறேன், பார்க்க போகிறேன். நிலையிலையா நம்ம ஏழைக்காக நம்ம செய்வோம்னு சொன்னால் அது நம்மளுடைய பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கும். அப்படி தானே? ஆமாம், செய்கிறோமா இல்லையா? இதை வேறு சொல்லிவிட்டான்னு நினைக்கிங்களா? அப்படிலாம் இல்லை, உற்சாகம் வரிசையில் இருக்கிறாங்க. அப்படி தானே? ஆமாம், பாருங்கள், வலது கைக்கு செய்கிறது இடது கை செய்யாமல் எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பாருங்கள், இந்த பண்டிகை நாட்களில் மற்றவர் நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் என்ன உண்டாகும், அது சந்தோஷமாக இருப்பாங்க. முடிந்த அளவு ஏதோ 4 பேருக்கு ஒரு 4 கேக் கூட நினச்சலாம் வாங்கி கொடுக்கலாம். ஏழையாக இருந்த ஒருவேளை யாருமே பிள்ளைகள் இல்லாதவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு துணிமணி என்ன செய்யலாம் வாங்கி கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். அப்படி தானே? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி போட்டோன்னா எவ்வளோ வாங்குறாங்க, முன்னால் 200 இருந்துச்சு, இப்போ 300 ஆகிட்டு. அப்படி தானே? அந்த 300 ஒரு 150 200 என்ன செய்யலாம், ஒரு விதவைகள் காணப்படலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல என்ன செய்யலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். சரியா? அப்போ இந்த பண்டிகை நாட்களில் அந்த பொறுத்தினையோடு நம்ம செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த 25ஆவது நாள் நம்ம உண்மையான பிறந்த நாள் ஆண்டவருடைய கிருபையினால் என்ன செய்ய போகிறோம், நம்ம கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம் மூலமாக தான் அவர் மகிமைப்படுவார் பாருங்கள். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் நினைச்சார், கடன் கொடுக்கிறான்னு சொல்லப்படப்போ பாருங்கள், நம்ம ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யும்படியாகத்தான் அவர் இந்த கிறிஸ்துவாக நினைச்ச அந்த உலகத்தில் பூமியில் நினைச்சார் அவதரித்து வந்தார் சொல்லி பார்க்க முடியும் பாருங்க. உங்களை என்ன ரட்சித்து அநேக ஜனங்களுக்கு ஒரு சாட்சியை கொண்டு வர முடியாது தான் நினைச்சாரு, அந்த ரட்சிப்புகளை கொண்டு வரார் பாருங்க. அந்த ஏழைகள் நம்ம நினைக்கும் பொழுதுதான் அவரோட உள்ள நினைச்சது மகிழாய் கொண்டாடப்படுகிற பாருங்க. 5 அப்பங்களை கொண்டு 5000 பேர் நினைச்சாரு அவர் போஷித்தார் பாருங்க. அங்கே சொல்லப்படுப்பார், பேர் சொல்கிறான், இவ்வளவு பேருக்கு நம்ம எப்படி நினைச்சலாம் ஆகாரம் கொடுக்க முடியுமா ஆண்டவரை சொல்லி நினைச்சாராம் சொல்லுகிறவங்க பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 5 அப்பங்களை கொண்டு நினைச்சாரு 5000 பேருக்கு நினைச்சாரு போஷித்தார் பாருங்க. இந்த வனாந்திரத்தை என்ன இருக்கு சொல்லி நினைச்சாங்க, பேசினார்கள். ஆனால் ஒரு சிறு பயணத்தில் இருந்துச்சு 5 அப்பம் 2 மீன் நினைச்சது காணப்படும். அப்படி தானே? பாருங்க, அப்படிப்பட்ட ஆண்டவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நம்மளை செய்திருக்கிறாரு, இம்மட்டும் நல்ல ஜீவன் சுகன் பலனை தந்து கொண்டு வராரு. அப்படி தானே? நம்ம அவருக்கு என்னத்தை நம்ம செய்திருக்கோம் இது வரைக்கும், இந்த வயது வரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அதான் கேள்வி. அப்படி தானே? நம்ம ஆண்டவரே நான் இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலப்பா, இனி நான் ஏதாவது உமக்காக என்ன செய்யப்பட வேண்டும், நான் செய்ய வேண்டும். அப்படி தானே? ஆமாம், ஒரு பேர் 4 பேர் நம்ம சீசன் சொல்லலாம், இயேசுங்களை ரட்சித்தார், இயேசுங்களை பிறந்தனால கொண்டாடும்படி கிருபை தான் நம்ம சொல்லலாம். அது நம்ம சொல்லுகிறோமா? அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படி தானே? ஏற்கனவே நான் சொன்ன போல் 100 ஆண்டு காலமாக நம்ம நினச்சோம் வேத்தனம் நினச்சோம் சுமந்து கொண்டே வாரோம். அதே நினச்சதும் அதே குதிரை சட்டிகள் நினச்சோம் வட்டி கொண்டு இருக்கோம். அப்படி தானே? அதே 34 குடும்பம் 35 குடும்பத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, வருகிற 25ஆவது ஆண்டில் என்ன செய்ய போகிறோம், இதை விட மேலான கருத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. உண்டா இல்லையா? ஒருவேளை வேறு மந்தியில் ஆடைகளை கொண்டு நிரப்ப முடியுமா இல்லையா? ஆமாம், எங்களுக்கு போக இடம் இல்லையா, இந்த சபையில் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் இடம் தாங்க சொன்னால் வாங்க நம்ம சொல்லலாம். அப்படி தானே? அப்போ பாருங்கள், ஆத்மாக்கள் கொண்டு வருகிற அவர் தான். அப்படி தானே? அறியாத ஜனங்களை புறஜாதிகளை கொண்டு நினச்சிவார் நம்மளை நிரப்பார். அப்போ அப்படிப்பட்ட காரியம் மூலமாக தான் நம்ம ஜெபிக்கிற ஜபத்தின் மூலமாக அந்த ஆலை என்ன செய்யப்பட வேண்டும், அது விசாலமாக்கப்பட வேண்டும். இல்லை இப்படியே தான் நம்ம இருப்போம், இப்படியே தான் நாங்கள் தூங்கி கொண்டு இருந்துச்சுன்னா என்ன உண்டாகாது, வளர்ச்சி அடைய முடியாது. அப்படி தானே? ஆமாம், சின்ன சின்ன சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போடுற போடு பார்த்தீங்கன்னா எப்படியோ இருக்குது. அப்படி தானே? ஆமாம், பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் பாட்டு படிப்பாங்க. அப்படி ஒரு எப்படியும் ஒரு கனமான சத்தமாக கேட்கும். 50 பேர் இருந்தாலும் சொல்ல ஒரு ஜபத்தை கூட சொல்ல காது கேட்க முடியுது. அப்போ என்ன நம்ம சொல்கிறோம், இன்னும் அப்படியே தான் இருக்கும். அப்படி தானே? உற்சாகமான ஆண்டவருடைய வார்த்தை நம்ம அறிக்கையிட்டால் தான் நம்ம குடும்பங்கள் என்ன செய்யப்படும், ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சபைகள் வளர்ந்து பெருகும். எல்லாமே என்ன படிக்காத பாட்டை நம்ம படிக்கிறோம், இல்லை இங்கிலீஷ் பாட்டு படிக்கணும், எப்படி தெரியாமல் படிக்கிறோன்னா, அப்போ படித்த பாடம் நம்ம படிக்கிற ஜபத்தை நம்ம சொல்கிறோம், சத்தம் என்ன செய்ய முடியல, வர முடியல. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜபத்தின் மூலமாக தான் வாசம் திறக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம இங்கேருந்து நினச்சிதோம் ஒருவேளை நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம பூட்டி போட்டாங்க நினச்சிவோம்,
பக்கத்து வீட்டுக்காக கேட்கணும்னு சொல்லி அலறும், அப்படி தானே? எப்படியானு திறந்து விடுங்கப்பா நினச்சோம், சத்தம் போடுவோம். அந்த சத்தம் நமக்குள்ளே வரணும். இது எங்கே வரும் சத்தம்? சண்டை போடும்போது வரும், அப்படி தானே? ஆமாம், அப்படி வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கூப்பிடும் பொழுது தான் என்ன உண்டாகும்? அவர் கேட்பார், தூங்கிட்டு இருந்தாலும் கூட எஞ்சுவார், என் பிள்ளை கூப்பிடான்னு சொல்லி எழும்பார், அப்படி தானே? பாருங்கள், அப்படிப்பட்ட சத்தம் நம்ம கொடுப்போம் சொன்னால் அவர் என்ன செய்வார்? நமக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன், வருகிற புதிய ஆண்டில் ஆத்துமக்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. இல்லையா? என்னடா புது குண்டை போட்டு போயிட்டான்னு நினைக்கிங்களா? அவர் நினச்சா செய்வார். அந்த விசுவாசம் கடுகள் எனக்கு இருக்குது, ஆனால் ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட காரியம் நம்ம மூலம் நம்ம ஆண்டவர் செய்கிறவர் அவர் தேவனை காணப்படுகிறார். பாருங்கள், எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்பட்டு சொன்னால், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கலத்திலே என்ன செய்வானாம்? வைக்கப்படுவான்னு சொல்லி பாருங்க. அப்போ அவரை நம்பி நினைச்சிடும் இந்த புதிய மாதத்தில் நம்ம கடந்து வருவார்னு பாருங்க, அப்படி தானே? அப்போ பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யுதுன்னு சொன்னால், அவரே நம்பிக்கையை காத்திருந்து, ஆண்டவரே இந்த புதிய மாதங்களை ஆசிரியங்க சொல்லி இன்னைக்கு காலையில் நம்ம எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணோம்? ஜெபம் பண்ணிங்களா? ஆமாம், 1-2 பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா, அப்படி தானே? ஆமாம், நேற்று கேட்டவங்களும் இன்னைக்கு காணவே இல்லை. அதிகாலை ஜெபம் உண்டுன்னு சொல்லி கேட்டாங்க, ஆளை காணலையா? வெளியே இருக்காங்க. அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியம்னு சொன்னால் ஆண்டவரை தேடுகிற ஒரு இந்த உணர்வு, அப்படி தானே? ஆமாம், பாருங்கள், நான் சொன்னேன் நாளை சண்டேயில் அப்படி சொல்லிட்டு போனேன், அப்படி தானே? அப்போ பாருங்கள், அந்த நாட்களில் என்னென்ன காரியம் செய்ய ஆண்டவர் சித்த வைக்கிறாரோ அதுபடி நமக்கு செய்து முடிக்கிறார். பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கத்தில் என்ன செய்வான்? இருப்பான்னு சொல்லப்படு. பாருங்க, அப்போ அவரை நம்பிக்கையாக நம்ம காத்து இருக்கிறோம். ஆண்டவரே நீரே என் நம்பிக்கைப்பா, இந்த புதிய மாதம் உங்களோட கருத்தை நான் நினைச்சிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல் எங்களை பாதுகாத்து வந்தீங்களே, நாங்கள் போகிற பிராணிகள், எங்கள் பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களில், வியாபாரம் ஊழியங்களப்பா, ஒவ்வொரு துறையில் நினச்சிங்க நீங்கள் இடைப்பட்டீங்களப்பா. இந்த புதிய மாதத்தில் எனக்கு வேண்டிய நன்மைகள் தாங்கப்பான்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்க காத்து இருக்கும் பொழுது தான் அது நிறைவான கருத்தை செய்து முடிப்பார். முதலாவது என்ன கேட்க வேண்டும்? ஆண்டவரே என்ன கேட்பீங்க? முதலாவது என்னையும் குடும்பத்தை ஆசிரியங்க நம்ம கேட்போம், அப்படி தானே? எனக்காக என் ஜனத்துக்கு அப்படியே சொல்லணும், என் ஜனத்துக்காக என் தேசத்துக்காக என்ன சொல்லணும், நான் திறப்பில் நிற்கிறேன்ப்பா. என்னை கண்ட தேவனப்பா, என் ஜனங்களை இங்கே காணச்சிங்க ஆண்டவரே, எங்களை ரட்சித்த தேவனப்பா. உலகத்தில் பார்க்கும்போது 143 கோடி நினச்சிறாங்க ஜனங்கள் இருக்காங்க, அவங்களே நினச்சிங்க தொடுங்கப்பா நம்ம சொல்லும்போது அது என்ன செய்யும்? நம்ம குடும்பத்தை ஆசிரியங்க, அப்படி தானே? நம்ம முதலாவது பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை ஆசிரியங்க ஆண்டவர், என் கணவர் ஆசிரியங்க, என் மனைவி ஆசிரியங்க, பிள்ளைகள் ஆசிரியங்க நம்ம சொல்லும்போது இந்த குண்டு என்ன செய்வோம்? இந்த ரவுண்டுக்குள்ளே தான் காணப்படும், அப்படி தானே? அப்போ நம்ம தேசத்துக்காக, நம்ம திருச்சபைகளுக்காக, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 35 குடும்பங்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம நினச்சலாம் ஜெபம் பண்ணலாம், சரியா? ஆமாம், அவங்களோட பேர் சொல்லி நம்ம நினச்சலாம் ஜெபம் பண்ணலாம். அவங்க நேருக்கு சொன்னதுன்னா சண்டாய போடுவாங்க, அப்படி தானே? ஆமாம், நேருக்கு சொன்னால் எனக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஜெபம் பண்ண முடியாது தான் அழைத்திருக்கோம், அப்படி தானே? அப்போ பாருங்கள், எங்கள் திருச்சபை பிள்ளைகள் கிட்டத்தட்ட 181வது பிள்ளை, அப்படி தானே? ஆமாம், அழகான அன்பு தம்பி மூலமாக 81-2 நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் மூலமாக ஆண்டவர் நமக்கு எண்ணிக்கை பெருகு கொண்டு நினைச்சார் வருகிறார். பாருங்கள், 100 வருஷமாக எத்தனை பேர் இருக்கும்? 187 பேர் தான் இருக்கும். நீங்கள் எண்ணி வேணால் பார்த்துக்கிடுங்க, சரியா? அப்போ பாருங்கள், 181 பேர் எங்கே இருக்கிறோம்? நேற்று ஆரம்பித்த கீழச்சடமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்பம் இருக்குது? 60 குடும்பம் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? அப்படியே தான் இருக்கணும், அப்படி தானே? அதுதான் நான் ஒவ்வொரு நாள் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த திருச்சி நினச்சிங்க வளர்ந்து பெருக பண்ணுங்கப்பா. உண்மை நேசிக்கிற ஒரு பிள்ளைகள் ஒருபோது நாங்கள் நினச்சி கூட நாங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாதுப்பா, அப்படி நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குறோம். பாருங்க, எடுத்துக்கொள்ளவும் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 20-24. ம் 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 பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டு பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம் செய்வான்? நான் வந்து என்ன செய்வோன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்கள், அப்போ பாருங்கள், அந்த ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த 11ஆவது மாதம் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக அந்த புதிய மாதம் சொல்கிறாரு நம்ம தந்திருக்கிறார். பாருங்கள், ஒருபோது நம்ம வெக்கப்பட்டு போகாதபடி, நம்மளோட சம்பத்தை குறைவில்லாதபடி அவர் நிறைவாக கொடுக்கும்படியாக நம்மளோட கரங்கள் நினைச்சார், அவர் பலப்படுத்துகிறார். பாருங்கள், எப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், அப்படி தானே? விவசாயம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாதபடி நினச்சி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வடப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நினச்சது, ஒவ்வொரு பகுதியும் தண்ணீர் வந்து நினச்சது, அதை
காற்று எல்லாவற்றையும் என்ன அழித்து கொண்டு போட்டு கொண்டிருக்குது. ஆனால் நம்ம பகுதியில் என்ன செய்யலை, இந்த தண்ணீர் இல்லாதபடி காணப்படுகிறோம். நட்டுருக்கிறோம், விசுவாசத்தபடி நிச்சயம் நட்டுருக்கிறோம். ஆனால் மழை இல்லாதபடி நிச்சயம் நம்ம காத்திருக்கிறோம். அப்போ ஏன்னு சொன்னால் நம்மளோட ஜெப குறைவினால். அப்படி தானே, நம்ம ஜெபிக்காத குறைவின் மூலமாக தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் என்ன செய்யுது, வறண்ட நிலை போல காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியம் இருந்தால் என்ன உண்டாகும், ஒரு கிலோ அரிசி என்ன உண்டாகிறோம், 100 ரூபாயும் தாண்டிடும். அப்படி தானே. ஆமாம், ரேஷன் அரிசிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி தாங்க, ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு போய் கொண்டு இருக்குது. அப்படி தானே. அப்போ அந்த அரிசிலாம் பார்த்தீங்கன்னா இனி என்ன உண்டாகும், 100 ரூபாய்க்கு போயிடும். அப்போ யார் காரணமாக இருக்கிறோம், நாம தான் காரணமாக இருக்கோம். ஆண்டவரே எங்கள் பகுதியில் நினச்சிங்க, நீங்கள் விளையச்சிங்கப்பா, நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, வாக்குத்தத்தம் எங்களுக்கு தாரீங்களா ஆண்டவரே. அப்போ எப்படிப்பட்ட ஒரு காரியம், இந்த புதிய மாதிரி ஒரு புதிய காரியத்தை நம்ம என்ன செய்வோம், அந்த புதிய காரியத்தை நம்ம செய்வோம். ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் பேசுங்கப்பா, எனக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா நம்ம கேட்கும்போது நம்மளை திருச்சபை என்ன செய்வார், பரிசுத்த மத்தேயு திருச்சபை என்ன செய்வார், அவர் ஆசீர்வதித்து அநேக காரியம் செய்து முடிப்பார். பாருங்க, அதே போல் பார்க்கும்போது உபாகம் 12ஆம் அதிகாரம் 7 நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுகிறன்னு சொல்லப்பட்டு பாருங்க. எப்படிப்பட்ட காரியம், நம்ம ஜெபிக்கிறதுனால தான் நம்ம குடும்பம் என்ன உண்டாகுமா, அந்த சந்தோஷம் உண்டாகும். அப்படி தானே. ஒரு சில வருஷத்துக்கு பார்க்க முன்னால் பார்த்தீங்கன்னா 30-40 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வயல் நட்டிருப்பாங்க, அதுக்கிட்ட தண்ணீரே இருக்காது, தீவுகள் இருக்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஆமாம், தீவு பார்த்தீங்கன்னா தீவான்னு செய்வாங்க, கதிர் தான் வந்து என்ன லேச நீக்கி கறி போயிருக்கும், தண்ணி இல்லாதபடி. அப்போ எவ்வளோ நமக்கு வருத்தமாக காணப்படும். அப்படி தானே. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நமக்கு நன்மையான காரியத்தை அவர் செய்து கொண்டு வரார் பாருங்கள். அப்போ நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கும் அவர் பலன் கொடுக்குறாரு. அதே போல் இந்த புதிய மாதத்துக்கு நமக்கு வேண்டிய எல்லா நன்மை செய்வாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட நினைச்சிட வந்திருக்காரு. தான் சொல்லும்படி இறைமை 21:10 பார்த்தோம் போல, நான் உங்களை என்ன செய்வேன், உங்களிடத்தில் வந்து நல் வார்த்தை என்ன செய்வேன், அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். நான் உங்கள் மேல் என் நல் வார்த்தையை செய்வேன், நிறைவேற்றி கொடுப்பேன் இருக்கார். அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லும்படியாக, நற்காரியங்கள் நீங்கள் செய்யும்படியாக நான் வந்து உங்கள் மத்தியில் என்ன செய்வேன், நான் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார் பாருங்கள். 12ஆம் மாதம் நமக்கு நம்ம அநேக தேவைகள் காணப்படலாம். அப்படி தானே. ஆமாம், பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிக்கிறக்கூடிய காரியம் இருக்கலாம், ஒரு பிள்ளையுடைய காரியம் இருக்கலாம், ட்ரெஸ் எடுக்கக்கூடிய காரியம் இருக்கலாம். அப்படி தானே. ஆமாம், ஒவ்வொரு பகுதியில் நமக்கு தேவைகள் அநேகமான காரியம் நிச்சயம் காணப்படும். அப்படி தானே. ஆமாம், ட்ரெஸ் எடுக்க வேண்டிய எல்லா காரியமும் இருக்கும் அந்த பண்டிகை நாட்கள். அப்படி தானே. அதே போல் இங்கே நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ் மூலமாக ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்னா ஒரு 100 ரூபாய்க்காண்டி என்ன செய்ய வேணும், ஒரு ஏழைக்கு நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் உங்கள் மூலமாய். அதை எதிர்பார்க்கிறாரு. அப்படி தானே. ஆமாம், உலக மனுஷருக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம், பக்கத்து வீட்டு அக்காவுக்கு தெரிய வேண்டாம், பக்கத்து வீட்டு அண்ணனுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்கள் பாருங்கள், மறைந்திருந்து செய்து பாருங்கள், அந்த 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 1000 ரூபாய் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்வோம்னு சொன்னால் ஆண்டவருடைய நாம் என்ன செய்யும், அது மகிமையான காரியமாக செய்து முடிப்பார். ஒருவேளை அப்படி எடுத்து கொடுத்தவங்க உண்டா இல்லையா, இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அவர் செய்த அற்புதம் மூலமாக மறைமுகமான மனுஷன் செய்து கொண்டு இருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம இந்நாள் வரைக்கும் நினைச்சிட நம்மளை அவர் வழி நடத்துகிறார் பாருங்க. ஒரு சம்பவம் நம்ம குறைபடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் நினைச்சிடார், நம்மளை எல்லை நினைச்சிடாரு, அவரை விரிவாக்கி கொண்டு வராரு பாருங்க. எந்த ஒரு ஆபத்து வராதபடி, எந்த ஒரு தீங்கு வராதபடி நம்மளோட குடும்பம் நினைச்சிடார், ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நல்ல ஒரு கிருபை கொடுக்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 சொல்லப்பட்டு பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது, கவலையப்படாதுங்க சொல்லிருக்கு பாருங்க. எல்லா காரியமும் என்ன செய்யப்பட வேண்டுமா, ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அப்படி தானே. ஆமாம், என்ன எப்படி ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேணுமாப்பா, நீங்கள் செய்ய போகிறக்கா ஸ்தோத்திரமாக சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கிறார் பாருங்கள். அப்போ எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் நமக்கு என்னென்ன தேவை, நம்ம தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, இந்த புதிய மாதத்தில் நமக்கு நன்மையான மாதமாக கர்த்தர் கொடுத்து இந்த பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள் கொண்டாடும்படிக்காக ஒரு நல்ல ஒரு கிருபை கொடுப்பார் பாருங்கள். அதே போல் வாசிப்புன்னு சொன்னால் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33:22. பாருங்க, உண்மையை தான் நினைச்சிறேன், நான் நம்பி இருக்கிறேன், உங்களோட கிருபை மாத்திரம் போதுமாப்பா. அப்படி தானே. அவர் கிருபை இல்லைன்னா நமக்கு எதுவுமே செய்யவே முடியாது. அப்படி தானே. நம்ம நடக்க முடியாது, எழும்ப முடியாது. அப்படி தானே. ஒருவேளை உடம்பு சொல்லலாம், எவ்வளோ தடியாக இருக்கிறாங்க, பலன் அதிகமாக இருக்கு சொல்லுவாங்க, தள்ளி விட்டு நினச்சுவாங்க பொத்து நிக்கல் வளர்ந்துருப்பாங்க. ஏன்னு சொன்னால் பலனே இருக்காது. அப்படி தானே. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய பலன் நினைச்சப்பட வேண்டும். ஒருவேளை ஒல்லியாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தள்ளவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட பலன் கொடுக்குற யார் கொடுப்பா, அவர் தான் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட பலன் கொடுக்குற அவர் தான். ஆண்டவரே உங்கள் கிருபை பெரியதுப்பா, அந்த கிருபைக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு நட செல்லும்படியாக வேண்டி எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எனக்கு தேவைகள் அநேகமான தேவைகளுக்கு ஒரு மனுஷனுக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்படி தானே. ஒருவேளை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நினச்சதும் கோயிலில் வந்து அழுதோம்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு நினச்சிதாங்க கண்ணீர் வடிக்காங்கன்னு சொல்லுவோம். அப்படி தானே. ஆனால் அண்ணா பாருங்கள், அண்ணாலோட வாழ்க்கை பார்க்கும்போது அங்கே மண்ணை கிளசு நினச்சதை வந்து கண்ணீரோடு வச்சு செபித்தா. அங்கே ஏழு சொல்கிறான், ஒருவேளை அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம், நல்ல மது அருந்துச்சா வந்து நினச்சிடா நீ வந்து கேட்குறாயின்னு சொல்கிறான் பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட காரியத்தின் மூலம் உலக மனிதன் நமக்கு விரோதமாக என்னென்ன காரியம் வேணால் சொல்லலாம்.
உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். என் பிள்ளை துக்கப்படக்கூடாது, என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொல்லி தான் அவர் தன்னையே இந்த பலி அனுப்பிச்சிருக்காரு, ஒப்பு கொடுத்துருக்காரு பாங்க. நீங்களும் நாங்கள் இந்த உலகத்தில் நல்லா சுகித்து வாழும்படிக்காக நினைச்சாரு, அந்த பரலோகத்திலிருந்து நமக்காக நினைச்சார். அவர் பிதாவான தம்முடைய குமாரன் நினைச்சார், ஒரே குமாரன் நமக்காக நினைச்சாரு இந்த பூமிக்கு அழைத்தார் பாருங்க. வந்து உங்களை எங்களை ரட்சிக்கும்படியாக அந்த கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்டெடுத்தார் பாருங்க. அவர் அறியாத ஒரு ஜனமாக இருந்தோம், அப்படி தானே, நம்ம தூரமாக இருந்த ஒரு ஜனம்தான். இப்போ அவரோட நம்ம நினச்சிடும் கிட்டி அனுதினமான என் பிள்ளைன்னு சொல்லி அரவணைக்கும்படியாக நம்ம நினச்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை, அப்படி தானே. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம காணப்படும் பொழுது இந்த உலகத்தில் காரியத்தை எல்லா விதமான தேவையில என்ன செய்வார், நமக்கு சந்திப்பார், அப்படி தானே. ஒரு நன்மை என்ன செய்ய மாட்டார், நமக்கு குறைவே படைவிடாதபடி நம்மளோட வாழ்க்கை செய்து முடிப்பார் பாருங்க. இந்த மாத்திரம் அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். வருகிற அந்த கடைசி நாட்கள் கூட்டத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அநேகர் சாட்சி. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லணும், அப்படி தானே. நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது, நிறைய காரியம் செய்வார் ஆண்டவர், சரியா. அப்போ நம்ம செய்யும்படியாக என்ன செய்கிறாரு, அவர் அழைத்திருக்கிறார். எரேமியா 31 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். ம் 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 ஆமாம் பாருங்கள், அதை சொல்லப்பட்டு பாருங்கள். 13 வருஷம் பின்பகுதியில் நம்ம பார்த்தோம் சொன்னால், அவள் சஞ்சலம் நீங்கி என்ன செய்வான், என்ன செய்வேன், சந்தோஷப்படுத்தும் பாருங்கள். சஞ்சலமெல்லாம் தவிப்பெல்லாம் என்ன செய்யுது, நம்மளோட குடும்பத்தை விட்டு அது ஓடி போகும் பாருங்கள். ஒருவேளை நம்ம பார்க்கும்போது நான் எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுற ஆண்டவர், அந்த வருமானம் எனக்கு என்ன செய்ய மாட்டுது, நிற்க மாட்டுது, எங்கேயோ போகுது, அந்த பொத்தலான பையில் போய் கொண்டிருக்கிறது சொல்லி, அப்படி தானே. ஆமாம், அப்போ பாருங்கள், பாட்டி சொல்கிறாங்க இல்லை அப்படிங்காங்க, அப்படி தானே. ஆமாம், இல்லை, அப்போ எங்கே போகுது, அந்த பொத்தலான பையில் போகுது, அப்படி தானே. அப்போ பாருங்கள், அப்போ அப்படிப்பட்ட காரியத்து மூலம் அந்த நஷ்டம், எவ்வளோ பணங்கள் வீணாக போகுது பார்த்தீங்கன்னா. கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு சம்பாத்தியம் அது வீணாக போகக்கூடாது ஆண்டவர், எங்களுக்கு தாங்காது, தாங்கப்பா, நான் கனி கொடுக்குற மரமாக மாற வேண்டும், நாங்கள் மற்றவர்கள் நினச்சப்பட வேண்டும், நான் சாட்சியாக இருக்க வேண்டும்ப்பா. அப்படி நம்ம சொல்லும்போது தான் நீங்கள் 100 ரூபா கொண்டு வந்தாலும் அதில் நினச்சி 90 ரூபா நமக்கு மிச்சம் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம பாருங்கள், அப்படிப்பட்ட ஆசை நம்ம கொடுக்க வேண்டும் சொன்னாலும் அந்த சாபம் எல்லாம் முதல்ல நினச்சப்பட வேண்டும், அது மாற வேண்டும், அப்படி தானே. அந்த சாபம் இருந்ததுனால தான் நமக்கு வருகிற வருமானம் எங்கே போகுது, எங்கேயோ போகுது, அப்படி தானே. அவன் அங்கேயே போகுது, அதை சொல்ல நான் விரும்பவில்லை. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட காரியத்து மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் நமக்கு ரட்சிப்பான ஒரு காரியம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் சிறந்திருக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறாரு, அந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயமான காரியத்தை அவர் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அதே போல் இன்னொரு கடைசி வசனம், ஒரு வசனம் வாசிட்டு நமக்கு அதனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யலாம், அந்த காணிக்கை நம்ம செலுத்தலாம். எரேமியா 31 அது 13 வாசித்தது போல் எங்கே சொல்லப்படுறது மூலமாக அவர் சஞ்சலம் செய்து நீங்கின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் லூக்கா 1 அதிகாரம் நம்ம பார்த்தோம் சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லப்படுது பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வாசித்து பார்ப்போம். 45 வசனத்தை வாசிப்போம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவர்களுக்கு என்ன சொன்னால் சொல்லப்பட்டவைகள். பாருங்கள், இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதம் நமக்கு என்னென்ன ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது அப்படியே என்ன செய்யும், அது நிறைவேறும். அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்து நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நம்முடைய காணிக்கை அர்ப்பணிப்பான வண்ணமாக கிறிஸ்தவ 110 பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ 110. கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண் கோளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கண்டே என் கண் கோளிர பெத்தேலிம் சத்திரம் முன்னணையில், பெத்தேல் சத்திரம் முன்னணையில் உற்றோர் கோவிந்தரம் உண்மையா என்ற ரட்சகனை கண்டே என் கண் கோளிர, கர்த்தனை என்று கண்டே என் கண் கோளிர தேவாதி தேவனை தேவசனை, தேவாதி தேவனை தேவசனை ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்பொருவின் கேட்டவனை கண்டேன் என் கண் கோளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் கோளிர பார்வேந்த தேடி வரும் பக்தர் பாரனை, பார்வேந்த தேடி
பக்தர் பரனை ஆவேந்தர் ஆடி தோலோ அன்பனை என் இன்பனை நான் கண்டே என் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்கோளிர முத்தோலில் கர்த்தவாம் உன்னவனை முத்தோலில் கர்த்தாமை உன்னவனை இத்தரை மிக்கையனை நத்தி வந்த மன்னவனை கண்டே என் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்கோளிர அன்னயம் கண்ணியும் ஐயனுடன் நன்னயம் கண்ணி ஐயனுடன் முன்னறியா பசுவின் பொல்லனையில் உன்னழகை கண்டேன் என் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்கோளிர.